வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம், குரூப் 2A பதவியில குறிப்பிட்ட பதவிகளுக்கு எத்தனை ரூபாய் சம்பளம்னா 60,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த 60,000 ரூபாய் சம்பளம் எத்தனை நாள் கவுன்சிலிங்க்கு சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அதை தெளிவா சொல்ல முடியலைனாலும் உங்களுடைய கவுன்சிலிங் என்னைக்கு அப்படிங்கறத வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வேகன்சி லிஸ்ட செக் பண்ணிக்கலாம். எம்பிசிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு நீங்க கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த போஸ்ட சார் பார்க்கணும் அப்படிங்கறத இங்க நான் தெளிவா கொடுத்துறேன். போஸ்ட் நம்பர் 1, போஸ்ட் நம்பர் 3. அது என்ன சார் போஸ்ட் நம்பர் 1, போஸ்ட் நம்பர் 3 அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட்டா? மொத்தம் 100க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கு. எல்லாத்தையுமே போட்டு என்ன பண்ணிக்க வேணாம், நீங்க குழப்பிக்க வேணாம். நான் சொல்லக்கூடிய பதவிகளோட எண்ணை மட்டும் குறிச்சு வச்சுக்கிங்க. உங்களுடைய வேக்கன்சில கவுன்சிலிங் போற அன்னைக்கு அந்த நம்பரை பாருங்க. அந்த நம்பருக்கு எய்தாப்ல உங்களுடைய வேக்கன்சி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பதவியை விட்டுறக்கூடாது. நம்மளுடைய மாணவர்கள் 2 நபர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய பிரேயர்ஸாலையும் கடவுளோட சித்தத்தாலையும் அவங்களுக்கு 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பதவி கிடைச்சிருக்கு. இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் பேட்ச்ல மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி அவங்களோட பதவியை உறுதி செஞ்சிருக்காங்க. இவங்க சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்காங்க. அதற்காக சம்பளம் இவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்தும் கவர்மெண்ட் தரப்பிலிருந்தும் 60,000 ரூபாய்க்கு மேல கொடுப்போம். நம்மளுடைய 2வது மாணவி இவங்களும் என்ன போஸ்ட் சார் எடுத்திருக்காங்க அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் தான் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கும் சம்பளம் 60,000 ரூபாய். நமது மாணவர்கள் நாளைக்கும் கவுன்சிலிங் போக இருக்காங்க, அடுத்த நாளும் போக இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படும் வகையில இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த போஸ்டை நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். நான் இப்ப வீடியோல சொல்லக்கூடிய அந்த நம்பரை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. அந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வேக்கன்சிக்கு அது இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு உத்தரவாதமாக என்ன இருக்க போது, இந்த சேலரி இருக்க போது. ரைட்? பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் இல்லை என்றாலும் நீங்க போற அன்னைக்கு அந்த வேக்கன்ட் இல்ல அப்படின்னாலும் அதை விட நல்ல பதவிகளும் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 2A எக்ஸாம்ல கொடுத்திருக்காங்க. அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு என்ன போஸ்ட் அவைலபிளா இருக்கு உங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நமக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு உங்களுடைய பதவியை உறுதி செய்து கொடுப்பது என்னது, நம் டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியோட கடமை. அப்ப எத்தனை போஸ்ட் சார் இருக்கு 60,000 சம்பளத்துக்கு அப்படின்னா 10 போஸ்ட் இருக்கு. போஸ்ட் நம்பர் 1, போஸ்ட் நம்பர் 3, போஸ்ட் நம்பர் 6, போஸ்ட் நம்பர் 38, போஸ்ட் நம்பர் 39, போஸ்ட் நம்பர் 40, போஸ்ட் நம்பர் 41, போஸ்ட் நம்பர் 50 அண்ட் போஸ்ட் நம்பர் 51. ரைட்டுங்களா? இத்தனை பதவிகளுக்கு என்ன சார் கொடுக்குறாங்க அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. நாளைக்கு நீங்க கவுன்சிலிங் போறீங்க, இந்த வீடியோவை இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வேகன்சி லிஸ்ட்டை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எந்த பேஜ்ல டெய்லி வேகன்சி லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்களோ அந்த பேஜை என்ன பண்ணிருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நம்மளுடைய டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க அந்த வேகன்சி லிஸ்ட்டை டெய்லியுமே செக் பண்ணலாம். அப்ப டெய்லியும் செக் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், நான் போஸ்ட் கோடும் சொல்லிட்டேன். இந்த போஸ்ட் கோட்ல மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கிறதுல மேற்பட்ட போஸ்ட்கள் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட போஸ்ட்ல நீங்க போய் சிக்கிக்க வேணாம். உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இந்த 10 பதவிகளுக்கு 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 நம்ம சொல்லியாச்சு. பாயிண்ட் நம்பர் 2 என்னது, நீங்க போற அன்னைக்கு இந்த 60,000 சம்பளம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பார்க்க தெரியல சார், இல்ல எனக்கு வேகன்சி முடிஞ்சிருச்சு, எனக்கு அதை விட நல்ல பதவிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா உதாரணத்திற்கு நான் என்ன சொல்லுவேன், அசிஸ்டன்ட் பதவியிலேயே உங்களுக்கு 3 வருடத்திற்கோ இல்ல 3 வருடத்திற்கு உள்ளாகவோ உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், 60,000 ரூபாய்க்கான பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா 42, 43, 44, 45, 46 அப்பேற்பட்ட பதவிகள்
பதவிகள் இந்த பதவிகள் இதை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 3 வருடமோ அதற்கு உள்ளாகவோ உங்களுக்கு 60,000 ரூபாய் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். நம்மளுடைய மாணவர்கள் எப்படி 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி மற்ற மாணவர்களுக்கும் கிடைக்கணும், யூடியூப் மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எந்த வலைதளத்துல அப்டேட் பண்ணுவாங்களோ அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், அதை பின் பண்ணியும் வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு அது என்னவாயிடும், இலகுவாயிடும், நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நான் அங்கேயே ஒரு இன்பாக்ஸுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம், எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு என்ன கைட் பண்ணுவோம் அப்படின்னா எந்த போஸ்ட் உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். Wish you all the best. Thank you to all.